இந்த உலகப்படம் குறித்தல் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேள்விக்கு வரும். ஏன்னா கட்டாயமா 10 மார்க்ஸ் கேள்விக்கு வரப்போகுது உங்க பார்ட் ஒன்ல ரெண்டாவது பகுதியில். ஏன்னா அப்போ நீங்க கண்டிப்பா குறிச்சு பழகி இருக்கணும். நான் அடிக்கடி இதை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆஹ் அப்போ ஒழுங்கா உங்களுக்கு உலகப்படத்தில் எல்லா இடமும் குறிக்க தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுக்கலாம். குறைஞ்சது 8 மார்க்ஸ் ஆச்சும் எடுக்கலாம். சரியா? அப்போ இதை சும்மா அலட்சியமாக விட்டுறாம இந்த பகுதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சரி, உங்களுக்கு தெரியும் உலகப்படம் குறிக்கும் போது ஆஹ், பொருத்தமான நிறம் நீங்க பாவிக்கணும். ஏன்னா இந்த இடத்த குறிச்சு மட்டும் காட்டாம பொருத்தமான நிறம் பாவிக்கணும். ஏன்னா கேள்வியிலே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா பொருத்தமான நிறம் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள இடங்களை உலகப்படத்தில் குறித்து பெயரிடுக அப்படிதான் வரும். ஏன்னா அப்போ நீங்க சரியான கலர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே இந்த நீர் சார்ந்த அம்சங்கள் வந்துச்சுன்னு சொன்னா, சரியா, அநேகமா இந்த சமுத்திரங்களா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், ஏரிகளா இருக்கட்டும், நதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நீர் சார்ந்த அம்சங்கள் வரும்போது அதுக்கு என்ன கலர் கொடுப்பீங்க? நீலம். சரியா? ப்ளூ கலர் கொடுப்பீங்க. அப்போ கடல்ல போயிட்டு பச்சை கலர் அடிச்சு வைக்கிறது இல்லை. சரியா? இப்போ இது உங்களுக்கு தெரியும். மலைத்தொடர்களுக்கு என்ன கலர் கொடுப்பீங்க நீங்க? பிரவுன் கலர் கொடுப்பீங்க. சரியா? அதாவது கபில நிறம் கொடுப்பீங்க. ரைட். அடுத்து இந்த பீடபூமிகள். சரியா? இந்த பீடபூமிகளுக்கு நீங்க என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு ப்ரௌன் கலர் நீங்க கொடுக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்லம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட். அடுத்து சமவெளிகள். சரியா? உங்களுக்கு தெரியும் சமவெளிகள், உலகத்துல நிறைய சமவெளிகள் இருக்கு. அதில் ஏதாச்சும் குறிக்க வந்தா அதுக்கு என்ன கலர் கொடுப்பீங்க? இளம் பச்சை. சரியா? லைட் கிரீன் கலர் அது கொடுப்பீங்க. சரியா? அதே மாதிரி புல்வெளிகள் வந்தா புல்வெளிகளுக்கும் இளம் பச்சை நிறத்தை நீங்க பாவிப்பீங்க. ரைட். பாலைவனங்கள் வந்தா என்ன கலர் பாவிக்கணும்? மஞ்சள் நிறம் பாவிக்கணும். வேணா? சரியா? பாலைவனங்களுக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணுவீங்க. காடுகள் வந்துருச்சு. சரியா? காடுகள் சார்ந்த ஏதாச்சும் அம்சங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன பச்சை? டார்க் கிரீன். சரியா? டார்க் கிரீன் கொடுப்பீங்க அதுக்கு. ரைட். அடுத்து இந்த பனிப்பகுதிகள் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னா என்ன கலர்? வெள்ளை இல்லாட்டி லைட் ப்ளூ கலர் கொடுப்பீங்க. ரைட். உதாரணத்துக்கு இப்போ அண்டார்டிகா அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா, இல்லாட்டி ஆர்டிக் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அது பனிப்பகுதிகள் தானே. இப்போ அதுகள் வந்துட்டா வெள்ளை இல்லாட்டி லைட் ப்ளூ. சரியா? ரொம்ப டார்க்காக லைட் ப்ளூ கொடுப்பீங்க. எரிமலைகள். சரியா? எரிமலைகள் குறிக்க வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு என்ன செய்யணும்? சிவப்பு கலர் முக்கோணி ஒன்று காட்டணும். ஏன்னா சிவப்பு கலர்ல ஒரு முக்கோணி காட்டணும். ரைட். அடுத்து உங்களுக்கு தெரியும் நீரோட்டங்கள் ரெண்டு வகையான நீரோட்டங்கள் இருக்கு. வெப்ப நீரோட்டங்கள், இன்னொன்று குளிர் நீரோட்டங்கள். அப்போ இந்த நீரோட்டங்கள் குறிக்க வந்துச்சுன்னு சொன்னா வெப்ப நீரோட்டங்களா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? வெப்ப நீரோட்டமா இருந்தா சிவப்பு கலர்ல அம்புக்குறியோட காட்டுவீங்க. சரியா? அது எந்த திசையில போகுதோ அந்த திசைக்கு அம்புக்குறி போட்டு காட்டுவீங்க. சரியா? குளிர் நீரோட்டமா இருந்தா நீல கலர். சரியா? ப்ளூ கலர்ல அம்புக்குறி போட்டு காட்டுவீங்க. இப்போ உங்களுக்கு கட்டாயம் நீரோட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியணும். வெப்ப நீரோட்டம் எது, குளிர் நீரோட்டம் எதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எந்த திசையில இருந்து எந்த திசை நோக்கி அந்த நீரோட்டம் நகருது. சரியா? உதாரணத்துக்கு மத்திய கோட்டுல இருந்து துருவ பகுதிக்கு போகுதா, இல்ல துருவ பகுதியில இருந்து மத்திய கோட்டு பகுதிக்கு வருதா? சரியா? அது தெரிஞ்சாதான் அதை நீங்க என்ன செய்ய முடியும்? சரியா அடையாளப்படுத்தி குறிக்க முடியும். சரியா? அப்ப மிக முக்கியமா நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியது நிறம். சரியா? பொருத்தமான நிறம் நீங்க பயன்படுத்த வேண்டும். ரைட். ஏதாச்சும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? எதுவும் சந்தேகம் இருக்கா இல்லையா?
இல்லண்ணா. ரைட், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் பேப்பர்லாம் செஞ்சிருப்பீங்க. சரியா? ஆனால் உங்களுக்கு உலக படம் நான் குறுக்கி தந்தப்ப யாரும் வந்து சரியா நிரப்பாவனையோ எதுவுமே செஞ்சிருக்கல. உங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி குறிக்கும்போது ஒரு இடத்த குறிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு அழகாக நேராக ஒரு கோடு போட்டு அந்த பெயரை எழுதணும். சரியா? சும்மா அந்த வாக்கில் கிறுக்கி வைக்கிறது இல்லை. சரியா? ஒரு நீட்டாக அந்த வேலையை செய்யணும். ரைட். கலர் கொடுக்கக்குள்ளேயும் அப்படித்தான், ஸ்பெசிஃபிக்கான அந்த இடத்துக்கு மட்டும்தான் கலர் கொடுக்கணும். ஃபுல்லாக கலர் அடிச்சு வைக்கிறது இல்லை. அதே மாதிரி இது ரொம்ப அக்யூரேட்டாக ஷார்ப்பாக பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக குறிக்கணும். மற்றபடி அதுக்குன்னு அப்படி அக்யூரேட்டாக குறிக்க இயலாது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒன்றாவது இந்த கோடுகள் தொடர்பாக பார்ப்போம். சரியா? கோடுகள், அதாவது கோடுகள்னு சொல்லும்போது அகல நெடுங்கோடுகள், அது உங்களுக்கு குறிக்க வரும். சரியா? உங்க பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இது ஈஸி உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு 5 கோடுகள் தான் இருக்கு. ரைட். இந்த 5 கோடுகளும் தெரிஞ்சா அதில் ஏதாவது ஒன்று வந்தால் உங்களுக்கு அதை குறிக்க தெரியணும். சரியா? ஈஸி இது. சரியா? முதலாவது மத்திய கோடு பாருங்க. மத்திய கோடு வந்து சைவர் பாகை, சைவர் பாகை இல்ல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அகலக்கோடுக்கு தான் என்ன பேரு? மத்திய கோடு. சரியா? இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயம். சரியா? இந்த மத்திய கோட்டுக்கு வடக்குல வந்து 23 பாகை நார்த். சரியா? எண், அதாவது வடக்கு. என்ன வடக்கு தானே? 23 பாகை வடக்குல இருக்க அந்த கோடுக்கு பேரு என்னது? கடக கோடு. சரியா? என்ன கோடு? கடக கோடு. ரைட். அதே 23 பாகை தெற்குல இருந்துச்சுன்னு சொன்னா, சரியா, 23.5 பாகை எஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க, சவுத். ரைட். தென்னரை கோளத்துல இந்த கோடு, இந்த அகலக்கோட்டுக்கு என்ன சொல்றாங்க? மகர கோடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மகர கோடு. இப்போ மத்திய கோடு மேல இருந்தா கடகக்கோடு, கீழே இருந்தா மகரக்கோடு. சரியா? ஈஸி. பாருங்க, கடகக்கோடு. சரியா? கடகக்கோடுன்னு கூட அவனை பாருங்க, கணக்குன்னா அப்படி ஒரு ஒரு க சவுண்ட் வந்து ஒரு டாக்கா இதா இருக்கேன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கப்படுது. வடக்கு அப்படிங்கும் போது கடகக்கோடு, அந்த வடக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா வடக்குக்கு கடகக்கோடு வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? தெற்குக்கு மகரக்கோடு வரும். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொத்தத்தை குறிக்க தெரியும். சரியா? அடுத்து இதுதான், இதுல இது மூணும் தான் அதிகமா வரும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா 66.5 பாகை நோர்த்ல. சரியா? 65.5 பாகை நோர்த்ல ஆர்டிக் வட்டம். சரியா? இந்த கோட்டுக்கு என்ன சொல்றாங்க? ஆர்டிக் வட்டம். இது ஏன் வட்டம்னு சொல்றாங்கன்னா உலகம் வந்து கோள வடிவில் இருக்கும். ஸோ ஒரு வட்ட ஷேப்ல தான் இருக்கும். தட்டையான தாளில் வரையும் தான் அது வந்து நம்ம நேர்கோடாக்கி இருக்கும். ஏன்னா சும்மா இது கட் பண்ணல, இப்படியா இருக்கு உலகம் இல்லையே. அதனால இதுக்கு பேரு ஆர்டிக் வட்டம் இல்லாட்டி ஆர்டிக் கோடு அப்படின்னு வந்தா 66.5 பாகையில குறிச்சு காட்டினீங்கன்னா ஓகே. சரியா? அதே போல தெற்குல வந்துச்சுன்னு சொன்னா அந்தார்டிகா வட்டம். சரியா? இங்க அது குறிச்சு இல்ல, ஏன்னா அந்த உலக படத்துல அந்த அந்தார்டிகா பகுதி வராதனால குறிக்க இல்லை. ஸோ அதே மாதிரி 66.5 பாகை தெற்குல வந்தீங்கன்னு சொன்னா சவுத். சரியா? சவுத்துல குறிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு அந்தார்டிகா வட்டம். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கோடு இருக்கு, அதுவும் குறிக்கல என்ன, என்னது? கிரீன்விச் கோடு. சரியா? கிரீன்விச் கோடு அது என்னது? சைவர்பாகை நெடுங்கோடு. சரியா? இப்படியே வரும், இங்கிலாந்தோட வரும். சரி, இது இங்கிலாந்து. ஸோ இந்த இங்கிலாந்தோட ஊடுருத்தி வர அந்த கோடு தான் வந்து சைவர்பாகை நெடுங்கோடான கிரீன்விச் கோடு. சரியா? அப்போ இப்போ எத்தனை கோடு சொன்னேன்? ஒரு 5 6 கோடு சொன்னேன். இதுல இருந்து ஏதாவது ஒன்று அதிகமா வருது எக்ஸாமுக்கு, வந்தீங்கன்னு சொன்னா, வந்துச்சுன்னு சொன்னா அழகா அந்த கோடை அடிப்பீங்க. சரியா? அது எத்தனை பாகைன்னு குறிப்பீங்க. சரியா? குறிச்சிட்டு அதோட பேரை தெளிவா நீட்டா நேரா எழுதுனீங்கன்னு சொன்னா ஓகே. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வந்து அந்த ஒரு நாடகம் வந்து கத்துப்பாங்க இல்லையா? சரி சுகன்யா, கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
அந்த பண்ண மத்திய கோடு எடுத்தாங்க. ஓ மத்திய கோடு போகும்போது அந்த இதேதான போது அந்த நாடுகள் இருக்குல்ல, ஓ அதோட தானே என்ன போகும். அப்ப எந்த நாடு அந்த இடத்துக்கு போகும்னு சொல்லிட்டாங்க. சாரி சுகன்யா, கேட்கல. டெக்ஸ்ட் ஒன் போட்டு விட்டீங்கன்னா நல்லோன்னு நினைக்கிறேன். மத்திய கோடு நாடுகள்னு கேட்குது, அதுக்கப்புறம் ஒன்றும் விளங்கல. ரைட். அண்ணா மத்திய கோடு எந்த நாடு அந்த வெட்டிட்டு போகுதுன்னா ஒரு ஓ நாடுகளோட ஓ தானே போகும், அதைத்தான் கேக்குறாங்க. ஆமா. அதைத்தான் ஒவ்வொரு கேக்குறாங்க மத்திய கோடு. ஓகே, அதுல என்ன ஒவ்வொரு டவுட்? கோடுமே ஒவ்வொரு நாடும் இப்போ நாங்க வந்து அதே ஒரு இதுனா நாங்க அந்த நாடு ஓகே, நான் நினைக்கிறேன் நீங்க கேட்குறீங்க அந்த நாடுகளோட இது வெட்டிக்கிட்டு போகுது. ஸோ நாடுகளை நீங்க சரியா மார்க் பண்ணி குறிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே கேட்குறீங்க? திலோனி அப்படியே கேட்குறாங்க. நான் அதைத்தான் நான் கேக்குறேன். இல்லைண்ணா. ஓ மை காட், இல்லையா? அதாவது இதுல வந்து நான் அன்னைக்கு கிறிஸ்டிகா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா, சரியா? மத்திய கோட்டை ஊடுருத்தி செல்ற முதலாவது நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா? ஆமாங்க அண்ணா. என்ன நாடு? ஈக்குவட்டோர் சொன்னீங்கண்ணா. எஸ், ஈக்குவடோர். சரியா? அது வந்து ஒரு பொதுவான கேள்வி. Right? அது வந்து உங்களுக்கு தெரியும், 7 இல்லாட்டி 8 உலகப்படம் நேரடியாக தருவாங்க, உலக இடங்கள். மீதி ஒரு 2 இல்லாட்டி 3 ஒரு கேள்வியா கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்பாங்க. சரியா? அப்ப அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, மத்திய கோட்டை வந்து ஊடுருத்தி போற முதலாவது நாடு எது அப்படின்ட்டு. அதாவது இந்த உங்களுக்கு தெரியும், மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகுது. ஸோ முதலாவது நாடு வந்து ஈக்குவடோர். சரியா? இந்த கோட்டுக்கே பேர் இங்கிலீஷ்ல, சாரி மத்திய கோடு இங்க இருக்கு, ஈக்குவடோர். சரி, அந்த கோடுக்கு இங்கிலீஷ்ல ஈக்குவடோர் லைன் தான் சொல்லுவாங்க. சரியா? மேபி அந்த நாடு ஊடுருத்தி போறனால அந்த பேர் வச்சு அவனும் தெரில. ரைட். இந்த நாடுகள் இருக்குத்தானே அண்ணா, அதை பத்தி சொல்லித்தாங்க அண்ணா. நாடுகள் நீங்க வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா குறிக்கணும்னு இல்லை. சரியா? நான் சொல்ற திருப்பியும் இந்த சைவர் பாகை அதை போட்டீங்கனாலே ஓகே. சரியா? மேபி உங்க உலக படத்துல அவங்க வந்து தரலாம். சரியா? இந்த ரேகைகள், அகலாக நெடுங்கோட்டு ரேகைகள் வந்து குறிச்சு தந்திருக்கலாம். சரியா? அப்படி குறிச்சு தந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேரடியா தெரியும் சைவர் பாகையில மத்திய கோடுன்னு அப்படியே லைன் அடிப்பீங்க. சரியா? அப்படி அவங்க தரலன்னு சொன்னா நீங்க ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. சரியா? இப்போ மத்திய கோடு சாதாரணமா அமெரிக்காவில் ஒரு மேற்பகுதியில் ஒரு சிறிய பகுதியை ஊடுருத்தி போகுது. சரியா? அதே போய் இந்த பிலிப்பைன்ஸ், இந்த சுமத்ரா தீவுகளை கடந்து போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு நேராக ஒரு கோட் அடிக்கிறீங்க, சைவர் பாகையை நீங்க கொடுக்குறீங்க. சரியா? அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது ஓகே, ரைட், அவங்க ரைட் போட்டுருவாங்க. சரியா? அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வடக்கு திசையில சரியான ஒரு கெப்ல சும்மா ஒரு கோடு வரைஞ்சிட்டு நீங்க 23.5 பாகைன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு தெரியுது. சரியா? 23.5 பாகையில போற கோட்டுக்கு தான் கடக கோடுன்னு பேர்னு உங்களுக்கு தெரியும். அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரியா? நீங்க எல்லா நாடுகளையும் பார்த்து பாடம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? ஏன்னு சொன்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு கேள்வியும் வராது. ரைட்? இப்படி பொதுவா கேட்கலாம், முதலாவது நாடு எது அப்படி சொல்லி. ரைட்டா? ஓகேவா சுகன்யா? சரி அண்ணா. ஓகே, ரொம்பலாம் பயப்பட தேவையில்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. சரியா? உலக படம் பிடிக்க நீங்க எல்லாமே அப்படிதான் நினைப்பீங்க. ஏ லெவல் எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்றது அவ்வளோத்துக்கு டீப்பா நீங்க தாக்க தேவையில்ல. சிம்பிளா ஆன்சர் எழுதும் போதும் அப்படிதான். சரியா? ஷார்ட்டா நீட்டா எழுதுனீங்கன்னா ஓகே. பந்தி பந்தியா பக்கம் பக்கமாலாம் எழுதணும் அவசியம் இல்லை. ரைட்? அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சாதாரணமா எங்கன்னா ஆரம்பிக்குது ஞாபகம் வச்சுக்கிட்டு, அப்படியும் உங்களுக்கு தெரியாடி கூட சாதாரணமா உங்களுக்கு தெரியுதுன்னே மத்திய கோடுனா எங்கன்னா தான் போகும்ன்ட்டு அடிச்சு விட்டு சைவர் பாயிண்ட் போடுங்க. ரைட் தான் போடுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவு பாகைகளெல்லாம். அப்படி தந்தா ஈஸி, இன்னும் ஈஸி.
சரியா? கிரீன்விச் கோடு வந்து இங்கிலாந்துக்கு நேராக வரும். சரியா? அந்த இதுதான் இங்கிலாந்து, உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு அடிச்சு விட்டு கிரீன்விச் கோடுன்னு போட்டிங்கன்னா சரி, சைவர்பாகை நெடுங்கோடு. ரைட். அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். என்னது? கடல்கள். சரியா? உங்களுக்கு தெரியும், உலகளாவிய அளவுல வந்து உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 70% வந்து என்னவா இருக்கு? கடல்களாகவும் சமுத்திரங்களாகவும் தான் இருக்கு. சரியா? சுத்தியும் கடல் தான். சரியா? ஆனா உலக படத்துல கேட்கறது வந்து பிரதானமான கடல்கள். சரியா? பிரதானமான மிகப்பெரிய அளவுல இருக்க கடல்கள் பத்தி கேட்கலாம். சரியா? அப்படியான சில கடல்கள் தான் இங்க நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்ப்போம் யாரு எவ்வளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி. சுகன்யா, மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு? டிலுனி, மத்திய தரைக்கடல் எங்க இருக்கு? அண்ணா அப்படி சொல்ல தெரியாது அண்ணா, ஆனா குறிக்க தெரியும் அண்ணா. சுகன்யா கேட்கலையா? நான் டிலுனி கேக்குதா நான் பேசுறது? கேக்குது அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னா உங்களோட சைடு தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ரைட். அப்படின்னா நான் கேட்குறேன், எந்த கண்டத்தில் இருக்கு, எந்த எந்த இது கீழே இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா ஓகே தானே? சும்மா சும்மா ஒரு ஃபன்னா விளையாடுற மாதிரி நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, விளையாடு. குயிக்காக சொல்லணும் ஆனா. சரி கிறிஸ்டிகா. அண்ணா இத்தாலிக்கு கீழே இருப்பேன்னா. ஓகே வெரி குட். அரபிக்கடல் எங்க இருக்கு? அரபிக்கடல்னா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்குண்ணா. ஓகே. செங்கடல்? இந்தியாவுக்கு மேற்கு திசையில. செங்கடல் வந்தன்னா ஐயோ கடலுக்கு இது என்னது நாடு? பக்கத்துல சவுதி அரேபியாண்ணா. அந்த ஓகே. அதுக்கு பக்கத்துல இருக்குண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். ஸோ உங்களுக்கு இதில் பெரும்பாலும் வந்து இது தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயம். இருந்தாலும் சில விஷயங்கள் உங்கள் உலக படத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ இதுதான் மெயினாக அந்த மாதிரி கடல்கள் இருக்குது. இதுக்கு மேலதிகமாகவும் சம்டைம் இருக்கலாம், இல்லை மிஸ் ஆகி இருக்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் தேடி வச்சு பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், உலகளாவியில் முக்கியமான கடல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஓடரா வருவோமே, ஓடரா வருவோம். இந்த சைடு பாருங்க, இங்க ரஷ்யா விட்டு கிழக்கு பகுதி. சரியா? ரஷ்யா விட்டு கிழக்கு பகுதியில் இருக்க அந்த பெரிய கடலுக்கு பேர் தான் வந்து பெரிங் கடல். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன செய்யணும்? ப்ளூ கலர்ல லைட்டா கலர் பண்ணி அழகா நேரா அம்புக்குறி அடிச்சு காட்டி குறிக்கணும். சரியா? இப்போ இதில் நான் கொஞ்சம் வளைஞ்சி கிளைஞ்சி குறிச்சிருப்பேன், ஏன்னா தெரியாதான் உங்களுக்கு. இதில் கம்ப்யூட்டரில் செய்யக்குள்ள அப்படி கஷ்டம். நேராக குறிக்கும் போது ஃபுட் ரூட்ல வச்சு அழகா செய்யலாம். ரைட். அப்போ இது பெரிங் கடல். ஜூம் பண்ணணுமா? ஓகே இருங்க. ஓகேவா? நான் சொல்றேன் எங்க இருக்குன்ட்டு நீங்க பார்த்து குறிச்சுக்கொள்ளுங்க. ரைட். மிஸ்டேக்ஸ் விட்டுறாம பார்த்து குறிச்சு கொள்ளுங்கள். ஓகே. அப்போ அது பெரிங் கடல், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க அப்படியே ஜப்பான். இப்போ இதில் நான் நிறைய இடங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், அதையும் நீங்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த இருக்கு ஜப்பான். சரியா? இதுதான் ஜப்பான். அப்போ இந்த ஜப்பானுக்கும் இது வடகொரியா தென்கொரியா. சரியா? இந்த பாருங்க, இந்த அம்புக்குறியில் நான் காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இது கொரியா, கீழே இருக்கிறது தென்கொரியா, மேலே இருக்கிறது வடகொரியா. ரைட். உங்கள் உலக படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஈஸியா. ரைட். இது ஜப்பான். சரியா? ஜப்பானுக்கு இந்த வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையில இருக்க இந்த பெரிய கடலுக்கு பேர் தான் ஜப்பான் கடல். சரியா? ஜப்பான் கடல். சரியா? அந்த நாட்டு விட்டு பேரையே வச்சுட்டாங்க. ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, இது தெரியும் உங்களுக்கு, சீனா. சரியா? சீனா தெரியும்.
சீனாவுக்கு கிழக்கு சைடு சரியா, அதாவது இந்த ஜப்பான் நாட்டுக்கு கீழே, அதை சொல்றாங்க கிழக்கு சீன கடல். சரியா, கிழக்கு சீன கடல் ஈஸியானா, சீனாவுக்கு கிழக்குல இருக்கனால கிழக்கு சீன கடல். சரியா, இப்ப பாருங்க, சீனாவுக்கு தெற்குல பாருங்க இருக்கு கடலுக்கு தென் சீன கடல்னு சொல்றாங்க. ரைட், என்ன கடலாம்? தென் சீன கடல். இது சீனா, கிழக்குல இருக்கிறது கிழக்கு சீன கடல், தெற்குல இருக்கிறது தென் சீன கடல். ரைட், ஓகே. அது கீழே பாருங்க, இது சொல்லுவோம் பிலிப்பைன்ஸ் தீவுகள்னு சொல்லுவோம். ஏன்னா குட்டி 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 தீவா இருக்கும் பாருங்க உங்க உலக படத்துல பாருங்க. மேக்சிமம் உங்களோட உலக படத்துல பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண பாருங்க. அந்த பிலிப்பைன்ஸ் தீவுகளை சுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க கடலுக்கு சொல்றாங்க பிலிப்பைன்ஸ் கடல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்துல இருக்கனால பிலிப்பைன்ஸ் கடல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. அடுத்து அப்படியே ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு வரோம். ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு கிழக்குல பாருங்க இருக்க இந்த கடல் பரப்புக்கு சொல்றாங்க பவளக்கடல். சரியா, இது என்ன பேரா? பவளக்கடல். சரியா, கோரல் சி. ஏன்னு சொன்னா இதுக்கு ஒரு ஃபேக்ட் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் தான் வந்து அதிகமான இந்த பவள பாறைகள் வந்து அதிக அளவில் இருக்கு. சரியா, உலகில் சிறந்த பவளப்பாறைகள் உங்களுக்கு தெரியும், கடல்ல இருக்க அது ஒரு உயிரினம் தான், மீன்கள் வாழ்விடமா இருக்கும். இந்த பவளப்பாறைகள் அதிகமா இந்த பரப்புகளை தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மேபி அதனால இந்த பேர் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பவளக்கடல். ரைட், இது அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு தென் சைட்ல பாருங்க. சரியா, தெற்கும் இல்லை, இது தென்கிழக்கு சைட்ல பாருங்க தாஸ்மான் கடல். சரியா, தஸ்மான் கடல்னு நினைக்கிறேன் அது. சரியா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இந்த சிறிய தீவு ஒன்று இருக்குங்க, அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஸ்டூடெண்ட்ஸ், தஸ்மானியாவாண்ணா? எஸ், தஸ்மானியா தீவு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தஸ்மானியா தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆகவே அதனால இந்த கடலுக்கு தஸ்மான் கடல் அப்படின்னு சொல்லலாம். மேபி தஸ்மானிய கடல்னு கேட்டாலும் கூட நீங்க அதை குறிச்சு எழுதலாம். ரைட், ஓகே. இது ஆஸ்திரேலியா, இது தஸ்மானியா, இது என்ன அதப்ப இங்கன ஒரு தீவு ஒன்று இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கன ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்கு. உலகின் பால் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு. நியூசிலாந்து அண்ணா. எஸ், இது வந்து நியூசிலாந்து. சரியா, இந்த தீவு ஆஸ்திரேலியாவுக்கு கீழே இருக்கும். மேபி உலகின் பால் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எதுன்னு கேட்டா நீங்க நியூசிலாந்தை குறிப்பீங்க. ரைட், அடுத்து இப்போ வரோம் ஆசியாவுக்கு வரோம். அந்தமான் கடல். சரியா, அந்தமான் இந்த கடல் இங்கே இருக்கான். ரைட், எங்கன்னா இந்த வியட்நாம் அந்த சைடு கீழே. ரைட், அந்தமான் கடல். அடுத்து அரபிக் கடல். சரியா, அரபிக் கடல் வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு மேற்கு பக்கம் இருக்க அந்த பெரிய கடலுக்கு பேரு அரபிக் கடல். சரியா, ரைட். அடுத்து செங்கடல் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். செங்கடல் உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, இது கஸ்பியன் கடல் தான். என்னது கஸ்பியன் கடல்? ஒரு ஒரு உருவமாக இருக்கும், ஒரு ஒரு விலங்கு மாதிரி இருக்கும். ரைட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கொள்வேன். ஏதாச்சும் ஒரு ஒரு ஐ ஒரு ஒரு அடையாளத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்வேன். ரைட், அது பாருங்க, ஏதாச்சும் ஒரு 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 சிங்கம் வந்து இப்படி நேராக காலை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரியா, கஸ்பியன் கடல். ரைட், அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடல் இருக்கும், அதுக்கு பேர் கருங்கடல். ரைட், கருங்கடல். சரியா, கருங்கடல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கஸ்பியன் கடல். ரைட், அடுத்து இந்த மிகப்பெரிய அளவில் இருக்க ஒரு கடல் தான் வந்து மத்திய தரைக்கடல். சரியா, இது வந்து இத்தாலிக்கு கீழே இருக்கு. ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்கிற ஒரு கடல் பரப்பாக இது வந்து காணப்படுகின்றது. ரைட், மிகப்பெரிய ஒரு கடலாகவும் இது இருக்கு. ரைட், மத்திய தரைக்கடல். ரைட், அப்படியே இங்கிலாந்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்க உலகத்தையே உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கேன்.
ரைட். இங்கிலாந்து இது, பிரித்தானியா, யூகே எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு, வடகடல். சரியா? என்ன கடல்? வடகடல், நார்த் சி. ரைட். அந்த வடகடலுக்கு பக்கத்துல பாருங்க பால்டிக் கடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? பால்டிக் கடல். அது கொஞ்சம் இப்படி மேல போன மாதிரி வந்திருக்கும் பாருங்க. அதுக்கு பேரு பால்டிக் கடல். சரியா? அப்ப அப்படியே அமெரிக்காவுக்கு வந்தோம்னு சொன்னா, அமெரிக்கா கண்டத்துக்கு வந்தோம்னு சொன்னா கெரீபியன் கடல். சரியா? இது வந்து கெரீபியன் தீவுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அது கீழே இருக்க கடல் வந்து பெரிய கடற்பரப்பு வந்து கெரீபியன் கடல். சரியா? இந்த பகடு தான் அந்த பெர்முடா முக்கோண வளையம், அப்படிலாம் ஒரு வளையமெல்லாம் இருக்குங்கண்ணா. சரியா? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களும் தெரியா? ஸோ இதுதான் வந்து உலகளாவிய கடல்கள். சரியா? இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? அண்ணா ஓ, கியூபா எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் அண்ணா. கியூபாவா? கியூபா. ஆமாங்க அண்ணா. கியூபா வந்து நான் நினைக்கிறேன் தென் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் தேடி பாருங்க. நீ ஈஸியாக கூகுளில் அடிச்சா வரும் உங்களுக்கு இடம். ஓகேவா? எனக்கும் சரியா தெரியலை எங்கே இருக்குன்னு சொல்லி. ஓகே அண்ணா. ஓகே, ரைட். இந்த கடல்களில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், சுகன்யா, டிலுனி ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. திருப்பி ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட். ஓகே. ஓகே சுகன்யா, ரைட். உங்களுக்கு தெரியாத இடம் அப்படி இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும். ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. அடுத்து பார்ப்போம் இந்த வளைகுடாக்களும் விரிகுடாக்களும். சரியா? தெரியும், வளைகுடாக்கள் இருக்கு, விரிகுடாக்களும் இருக்குன்னா. ஸோ இதுவும் கூட அதிகமாக வரும், அதையும் பார்ப்போம். சரியா? வளைகுடாவில் பாருங்க, பாரசீக வளைகுடா, மெக்சிகோ வளைகுடா, ஏடன் வளைகுடா, ஒமான் வளைகுடா, கலிஃபோர்னியா வளைகுடா. இதுகள் முக்கியமான வளைகுடாக்கள். விரிகுடாக்கள் பாருங்க, வங்காள விரிகுடா, ஹட்சன் விரிகுடா, பஃபீன் விரிகுடா, ஜேம்ஸ் விரிகுடான்னு சொல்லி இப்படி இருக்கு. மேலதிகமா எதுவும் இருந்தா நோட் பண்ணி தேடி பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் வந்து ஒரு தெரியும் நீர் சார்ந்த அம்சம், கடலோட தொடர்புற அம்சம். ஆகவே என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்க? நீல கலர் யூஸ் பண்ணுவீங்க. ரைட். உங்களுக்கு தெரியும் வங்காள விரிகுடா ஈஸியா உங்களுக்கு தெரியும், இந்து சமுத்திரத்துல தான் இருக்கு, கிழக்கு சைடு இருக்கு. சரியா? இந்தியா இலங்கைக்கு கிழக்கு, இந்தியாவுக்கு கிழக்குல இருக்க அந்த பெரிய கடற்பரப்பு தான் வந்து வங்காள விரிகுடா. சரியா? பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு மழை கிடைக்குதுன்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன்னா, வங்காள விரிகுடாவில் ஏற்படுற தாளமுக்கம் தான் வந்து இலங்கைக்கு மழையை கொண்டு வருது. ரைட். நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்கன்னா வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து வங்காள விரிகுடா. அப்ப இது உங்களுக்கு ஈஸியா தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து பாருங்க பாரசீக வளைகுடா. சரியா? பாரசீக வளைகுடான்னு சொன்னா இந்தா பாருங்க இங்க இருக்கு. சரியா? செங்கடல் இருக்கு இல்லையா? செங்கடலுக்கு நேரம் மேல ஒரு குட்டி கடல் ஒன்று இருக்கும். சரியா? அந்த வளைகுடாவுக்கு பேரு தான் வந்து பாரசீக வளைகுடா, பெர்சியன் கல்ஃப். ரைட். இந்த பாரசீக வளைகுடாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல, சரியா, இன்னொரு சின்ன வளைகுடா ஒன்று இருக்கு குட்டியா. அதுதான் சொல்றாங்க, ஜூம் பண்றேன் கொஞ்சம். இந்த இது. சரியா? இது பாரசீக வளைகுடா, இது ஓமான் வளைகுடா. சரியா? ஓமான் வளைகுடா. சரியா? இங்கன ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு, என்னது யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு உலகளாவிய பிரச்சனைகள் ஏற்படுற மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு, யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் அண்ணா. ஈரான் அண்ணா. ஈரான் அண்ணா. ஈரான்? சரி, ஈரான் நான் கேட்கிறேன், இந்த நீரிணையோட சம்மந்தப்பட்டு கேட்கிறேன்.
ஹார்மோஸ் நீரிணை அண்ணா. எஸ், வெரி குட். என்னது? ஹார்மோஸ் நீரிணை. சரியா? பாருங்க, அது குட்டி நீரிணை. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன், உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இது பாரசீக வளைகுடா, இது ஓமான் வளைகுடா. இதுக்கு நடுவுல பாருங்க, குட்டியா ஒரு 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 வளைவு மாதிரி இருக்கு, ஆனா சின்னதா. விலங்குதான். இன்னும் ஜூம் பண்ணவா? இந்த பாருங்க, இங்கன பாருங்க, குட்டியா ஒரு ஒன்று இருக்கு இல்லையா? சரி, அந்த நீரிணை ஆனது ஒரு நீரிணை வருது, ரைட்? அந்த நீரிணைக்கு தான் பேரு ஹோர்மோஸ் நீரிணை. சரியா? இன்றைக்கு உலகத்துல மிகவும் ஒரு ஒரு பேசு பொருளா இருக்க ஒரு நீரிணை தான் இந்த ஹோர்மோஸ் நீரிணை. எனக்கு கெஸ் படி 100% சான்ஸ் இருக்கு இது வரத்துக்கு. சரியா? ஹோர்மோஸ் நீரிணை. ஆகவே இந்த கவனமா இதை குறிச்சு பழகிக்கொள்ளுங்க. நியூஸ்ல அடிக்கடி சொல்ற ஒரு இடம். ஆகவே அதை கொஞ்சம் பார்த்து குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட் ரைட் அப்ப இந்த வளைகுடாக்கள் இருக்கு. வளைகுடா வேற, விரிகுடா வேற. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, இந்த செங்கடல். இது செங்கடலுக்கு பக்கத்துல ஒரு வளைகுடா இருக்கு. அதுக்கு என்ன பேரு? ஏடன் வளைகுடா. சரியா? ஏடன் வளைகுடா. ரைட். அப்படியே அமெரிக்காவுக்கு போவோம். ரைட். அமெரிக்காவில் பாருங்க, பெரிய ஒரு வளைகுடா இருக்குங்க. ரைட். இது என்ன கடல் சொன்னேன் முதல்ல? இங்க ஒரு கடல் சொன்னேன், என்னது? கரிபியன் கடல். எஸ், வெரி குட். கரிபியன் கடலுக்கு மேல பாருங்க ஒரு வளைகுடா ஒன்று இருக்கு. இந்த இது சரியா? அதை சொல்றாங்க மெக்சிகோ வளைகுடா. சரியா? மெக்சிகோ வளைகுடா. மெக்சிகோ எங்க இருக்கு? ஸோ இதுக்கு பேரு மெக்சிகோ வளைகுடா. இது ஒரு பெரிய வளைகுடா. ஸோ இந்த மாதிரி இடங்கள் தான் குறிக்க வரும். கவனமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இந்த மெக்சிகோ வளைகுடாவில இருந்து தான் வளைகுடா நீரோட்டம் வந்து இது ஐரோப்பாவுக்கு போகுது. சரியா? இப்படியே போகும். அதான் வந்து ஐரோப்பாவுடைய காலநிலையில மிகப்பெரிய தாக்கத்தை ஒன்று செலுத்துதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா கனெக்ட் பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, இது கலிபோர்னியா நீரோட்டம். சரி, வளைகுடா. சரியா? இது கலிபோர்னியா எங்க இருக்கு? அந்த ஒரு முனைமாய் நீட்டிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு உள்ளால ஒரு ஒரு குட்டியா இருக்க வளைகுடா தான் கலிபோர்னியா வளைகுடா. சரியா? Right. அடுத்து இங்கன பாருங்க, அமெரிக்கா, இது கனடா. சரியா? இந்த கனடாவில் பாருங்க ஒரு பெரிய ஒரு விரிகுடா ஒன்று இருக்கு. ஏன்னா அதான் சொல்றாங்க ஹட்சன் விரிகுடா. என்ன விரிகுடா? ஹட்சன் விரிகுடா. இதுகள் தான் அதிகமாக குறிக்க வர்றது. ஸோ கவனமாக குறிச்சிக்கணும். இந்த ஹட்சன் விரிகுடாவில் பாருங்க, அந்த முனைப்பகுதியில் ஒரு குட்டியா ஒரு குடா இருக்கு. சரியா? ஹட்சன், உங்க உலக படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹட்சன் விரிகுடாவில் ஒரு முனைப்பகுதியில் குட்டியா ஒரு குடா இருக்கும். அதுக்கு பேரு ஜேம்ஸ் விரிகுடா. சரியா? ஜேம்ஸ் விரிகுடான்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்கன ஒரு விரிகுடா இருக்கு, பஃபின் விரிகுடா. சரியா? மேல் பகுதியில பஃபின் விரிகுடா இருக்கு, ஆர்டிக்கு பக்கத்துல. சரியா? ரைட். இவ்வளவுதான் இந்த குடா